தமிழ், என்னாச்சு தமிழ்? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? சிபி, எங்க அப்பா. அப்பாவா? உங்க அப்பாக்கு என்னாச்சு? அவர் எங்க இருக்காரு? என்ன பிரச்சனைன்னு தேன் ஒன்று ஏதாவது சொன்னாலா? உண்மையாவே பிரபுதான் அவரை கடத்தி வச்சிருக்கானா? எனக்கு நல்லா தெரியுது சிபி. அத கண்டுபிடிக்கலன்னு நான் பிரபுவை 2 நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுலதான் அப்பாவை அடைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ண. ஆனா எங்க அப்பா அங்க இல்ல சிபி. அவன் வேற எங்கேயோ அவரை மாத்திட்டான்னு நினைக்கிறேன். சிபி, சிபி, எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னா அவனெல்லாம் ஸ்பை மாதிரி ஃபாலோ பண்ணி உண்மையை வாங்க முடியாது தமிழ். 4 சாத்துனா அவனை உண்மையை சொல்லிடுவான். சிபி, ஏன் வேணான்ற தமிழ்? உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வேணாமா? அவரை கண்டுபிடிக்கணும்னா அவன் கூட சண்டை போடக்கூடாது. அது அவன் இன்னும் பெரிய பிரச்சனையாக்குவான். நாம அவனை கார்னர் பண்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல சிபி. ஒருவேளை பிரச்சனை ஜனாமா வரைக்கும் போயிருச்சுன்னா அப்பா யாருன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். தமிழ், அழாத தமிழ். சிபி, இத்தனை நாள் எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா இப்ப அவர் யார்கிட்ட இருக்காருன்னு புரியுது. ஆனாலும் என்னால அவரை காப்பாத்த முடியல. தமிழ், இத பாரு, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிபி. அவன் எங்க அப்பாவை ஏதாச்சும் பண்ணிட்டானா? ஒருவேளை ஏற்கனவே ஏதாவது பண்ணிருந்தா? தம்பி, எவ்வளவு நேரம் தம்பி? எவ்வளவு நேரமாவா? நீங்க காய்கறி வாங்கிட்டு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த கண்டிஷன் வேற சொல்றீங்க. முருங்காயை முறுக்கி பார்த்து வாங்கணுமா, வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணுமா? என் சைஸுக்கு அதெல்லாம் பண்ணா முருங்காய் வெண்டைக்காய் கதையில என்ன ஆகுறது? இதுல வேற கடைக்காரன் என்னையே கொலவரையில பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, காய்கறி விட்டுற கத்தியால என்ன 2 பொழந்தே அமுச்சு விட்டுருப்பான். தம்பி, காசு கொடுத்து வாங்குறோம், தரமா வாங்க வேணாமா? நான் சொல்ற பக்குவத்துல வாங்கினாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். அப்ப சமைக்க போறீங்க? பின்ன 2 பேரும் சாப்பிடணும் இல்ல? எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காதுப்பா. நான் நல்லாவே சமைப்பேன். இங்கேயே அடுப்பு, சிலிண்டர், பாத்திரம் எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு தம்பி நாம கடையில சாப்பிடணும்? நல்லா சமைச்சு. சார், வாங்க தம்பி. கொஞ்சம் ஹெவியா இருக்கு. சார் 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 உட்காருங்க 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 உட்காருங்கன்னு சொல்றேன்ல. டேய், என்னடா காய்கறிலாம் சமைக்க போறாராம்? சார், என்ன சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்குது. நான் கூட சாப்பாடு எடுத்து வரேன்னு சொன்னேன்ல. தம்பி, நீங்க தங்க வைக்கிறதே பெரிய விஷயம். இதுல சாப்பாடு வேற எனக்கு கொண்டு வரணுமா? எதுக்கு தம்பி உங்களுக்கு சிரமம்? சார், ஒரு ஆளுக்கு சேர்த்து சமைக்கிறதுல என்ன சார் சிரமம்? சார், கேடி, என்ன சார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல தம்பி, பொழுது போகல, அதான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இந்தாங்க சாவியை பிடிங்க. என்ன தம்பி இது? உங்களுக்கு தான் சார். இங்க பாருங்க. எனக்கா? ஆமா சார். வீட்லயே இருக்க முடியுமா? அப்பப்போ வெளிலையும் போயிட்டு வரணும்ல. ஜாலியா இருங்க சார். பஸ்ல போயிட்டு வர கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதான் 2 வீலர்ல போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஓஹோ, எனக்கு எதுக்கு தம்பி இதெல்லாம்? இருக்கட்டும் சார். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும்ல? ஓட்ட தெரியும். அப்புறம் என்ன சார், மனுஷன் எதை மறந்தாலும் கத்துக்கிட்டது மட்டும் மனசை விட்டு போகவே போகாது. சார், 2 வீலர் எடுத்துட்டு உடனே ஓட்டாதீங்க. உடம்புலாம் கொஞ்சம் சரியாகட்டும். சரியா? சரி தம்பி. அப்புறம் மச்சான், என்ன கிளைமேட்லாம் ஒரு மாதிரியா ஜாலியா இருக்கு. புரியலையே. அதான்டா. சரி பாப்பா. டேய், தமிழ் கொன்றுவாடா. சுமாரு. தமிழ் தான் இங்க இல்லையே. நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேனே. லைட்டாடா, ஏதோ குடிக்காத உத்தமமா பேசிட்டு இருக்க. ஆமாடா, உத்தமன் தான். டேய், அதெல்லாம் அப்பவே விட்டுட்டேன்டா. என்ன விட்டுட்டு தொட்டுட்டேன்னு?
ஒரு கட்டிங் மட்டும் போடுறா. தனியா குடிச்சு போர் அடிக்குது. சார் என்ன சார் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்களா சார்? சரி சரி சரி, நீங்க பாருங்க, நான் உள்ள போறேன். இது டீசல். சார் பெரிய மனுஷன்டா, அதை கூட பார்க்காம எப்படி? என்னடா நீ? ஐயோ, தமிழ் என்ன சொன்ன போறாளோ? லைட்டா தான் குடிச்சோம், இருந்தாலும் லைட்டா போதையா இருக்கு. என்ன பண்ணலாம்? எதுக்கும் செக் பண்ணிப்போம். ஹை, ஸ்மெல்லு வரல. தமிழ் 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 தமிழ். சிபி, குடிச்சிருக்கீங்களா? போச்சுடா. ஐயோ, நமக்கு ஸ்மெல் வரல, இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சரி, சிபி. சமாளிப்போம். சிபி, இல்லையே தமிழ், நீ வேற. சிபி, பொய் சொல்லாதீங்க. சிபி, குடிச்சிருக்கீங்க, பொய் சொல்லாதீங்க. அதான் ஸ்மெல் நல்லா வருதே. ஏன் சிபி இப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல தமிழ், சும்மா ஜாலிக்கு கம்மியா. கம்மியா? நானும் விஷம் குடுக்கறேன், குடிக்கிறீங்களா? என்ன தமிழ்? என்ன தமிழ்? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குடிக்காதீங்கன்னு? உங்களுக்கு அறிவே வராதா? எல்லாம் அந்த கேடி பார்த்த வேலை தானே. நீங்க சும்மா இருந்தாலும் அதோ அவன் சும்மாவே இருக்க மாட்டான். இனிமே வரட்டும் சிஸ்டர் ஃப்ரெண்டுன்னு, அவன் காலை வெட்டுறேன். ஏய், என்னடி? என்னன்ற? தள்ளுங்க. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, நாத்தம் அடிக்குது. தமிழ், நீ ரொம்ப தான் பண்ற. பாலில் இருக்கும்போது நான் அடிக்காத சரக்கே இல்லை தெரியுமா? இங்க வந்து எவ்வளவோ மாறிட்டேன். எனக்கே ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியா ஒரு பெக்கு சாப்பிடுறேன், அதையுமே தப்பா சொல்ற. சிபி, இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். மரியாதையா போய் குளிச்சிருங்க. ஒரே நாத்தமா நாறுது. எப்படிதான் இதெல்லாம் குடிக்கிறீங்களோ? கருமம் கருமம். ஏய், கருமகிருமன்னு சொன்ன ஜான டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே இருந்துக்கோ. அதை விட்டுட்டு அதை கருமகிருமன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு தான் அதிகமாயிடுச்சே. அதனால உங்களுக்கு எல்லாம் பயந்து தானே நாங்க நடந்துக்கணும். சார், போய் குளிங்க. தமிழ் கியூட்டா இருக்கு தமிழ். இப்ப என்ன கியூட் ஆயிட்ட? சிபி, குளிக்க போங்கன்னு சொல்றல, போங்க. ஓகே, போயிட்டேன். எந்த விஷயத்துல மட்டும் எல்லாரோட பொண்டாட்டிகளும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்றாங்க.